இப்போ நீங்கள் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எப்படி இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை எப்படி கரெக்டான மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுறது? அதில் கப்பல்லாம் போகும்போது அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒன்று அந்த மெயினாக போல் ஸ்டார் அப்படின்வாங்க, அந்த நார்த் போல் சைடில் இருக்க ஸ்டார். அந்த டைரக்ஷனை பார்த்துக்கிட்டே போனால் கரெக்டாக போயிடலாம். ஸோ அதை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் ஸோ பேசிக் சயின்ஸு யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸில் வரதில்லை. அப்போ மேக்ஸ் வருமா? அதுவும் இல்லை. இந்த கோர் மேக்ஸ் எல்லாம் விட்டுருங்க. எதெல்லாம் நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பிக்கலாம்னா, நம்ம இந்த கடலை கடந்து, இந்த பரீட்சைன்ற கடலை கடந்துட்டு நம்ம டெஸ்டினேஷன் லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ். ஸோ அது வேணும்னா யூ ஷுட் நோ த ஆர்ட் ஆஃப் ஸ்விம்மிங். கடற்கடன்னு எப்படி நீந்த தெரியணும். மேலா எது தேவை பரீட்சை? வணக்கம், இஸ்ரேல் ஜபசிங். காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே எப்படி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்டான மெத்தடில்? நிறைய பேருக்கு இந்த டவுட்டு. நிறைய பேருக்கு காலேஜ் படிக்கும் போது தான் தோண ஆரம்பிக்கும், நம்ம பேசாமல் ஐஏஎஸ் ஆகிடணும், ஐபிஎஸ் ஆகணும், ஐஎஃப்எஸ் ஆகணும், அதுக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணும். ஸோ அப்போ அந்த ப்ரிப்ரேஷனை எந்த டைரக்ஷன், கரெக்டான டைரக்ஷனில் எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நான் இந்த வீடியோ என்ன யோசிச்சேன்னா, அது ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் பசங்களுக்கு. காலேஜ் படிக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக செல்ஃபாக ப்ரிப்பரேஷனாக ஆரம்பிக்கலாம். ஸோ தட் அவங்க இந்த எக்ஸாம் எழுதும்போது ரொம்ப ஈஸியாகிரும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ சென்னையில் இருக்கிற நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஈவினிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காலைல 6:30 மணி பேட்சுக்கு வந்துடுவாங்க. ஆஃபீஸர்ஸ் அகாடமியில் அவங்களுக்குன்னு ஒரு பேட்ச் உண்டு, 6:30 to 9. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க மத்தியானங்கிட்ட அவங்களுக்கு காலேஜுக்கு போவாங்க. அதுவும் இல்லாமல் மார்னிங் காலேஜ் இருக்கிறாங்க பாருங்கள், படிக்கிறாங்க பாருங்கள். அந்த பிள்ளைங்கள்லாம் ஈவினிங் அவங்களுக்குன்னு ஒரு பேட்ச் உண்டு, 5 to 7:30 PM ஈவினிங் பேட்ச். ஸோ அதில் அட்டன் பண்ணுவாங்க. பட் நீங்கள் எல்லாருமே சென்னையில் இல்லையா? சென்னையிலே நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு இந்த டைமிங் சூட் ஆகாமலும் இருக்கலாம். ஸோ நீங்களே இப்போ நீங்கள் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எப்படி இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை எப்படி கரெக்டான மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுறது? இது ஒருவேளை உங்களுக்கு யூஸாக இல்லைனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னன்னாங்க, நீங்கள் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பேட்டர்னை தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்போது முதல்ல அந்த டைரக்ஷன் தெரியணும். கரெக்டான டைரக்ஷனில் தானே போகணும். ஸோ அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குது? ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த வருஷம் சிவில் சர்வீஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுல 2024, அதை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதை கிளியராக படிங்க. ஸோ அதில் தான் போட்டிருப்பாங்க, ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரின்னு ஒரு எக்ஸாம் உண்டு. அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமில் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் கொஸ்டின் வைப்போம், கேள்வி கேட்போம். அதில் பேசிக்காக ஜென்ரல் ஸ்டடீஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு பேப்பரு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிலபஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது சிசாட் ஆப்டிடியூட் அப்படின்னு ஒரு போர்ஷன் இருக்கும். அது ரெண்டுமே அப்ஜெக்டிவ் டைப் தான். அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம், அது டிஸ்கிரிப்டிவ் டைப்பில், அதாவது எழுதணும். அதுக்கு மொத்தம் 9 பேப்பர் உண்டு. அதில் 2 பேப்பர் கம்பல்சரி பேப்பர். ஒன்று இங்கிலீஷு, இன்னொன்று தமிழோ தெலுங்கோ மலையாளமோ கன்னடமாவோ ஹிந்தியாவோ எதுனாலும் வச்சுக்கலாம். அதில் பேசிக்காக 300க்கு 75 மார்க் எடுத்தால் போதும். அந்த 2 பேப்பரும் வெறும் குவாலிஃபையிங் பேப்பர் தான். மிச்சம் 7 பேப்பர் இருக்கும். அந்த 7 பேப்பர் தான் டிசைட் பண்ண போது மெயினாக. அதில் 4 ஜென்ரல் ஸ்டடீஸு, ஒரு எஸ்ஏ பேப்பரு, அப்புறம் ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கு 2 பேப்பரு. ஸோ இது மொத்தம் இந்த 7 பேப்பர் குரூஷியல். அதற்கப்புறம் இன்டர்வியூ, அதை பர்சனாலிட்டி டெஸ்ட்டுன்னு எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு 275 மார்க்கு. அதுக்கு டெல்லிக்கு போகணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கும். டீட்டெயிலாக அதை படிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது பேட்டர்ன். அதற்கு அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான வேலை என்னென்னா, இதே நோட்டிஃபிகேஷன்லே சிலபஸ் கொடுத்துருப்பான். ப்ரிலிமினரிக்குன்னு ஒரு சிலபஸ். அந்த சிலபஸ், ப்ரிலிமினரி சிலபஸை ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணிடுங்க. அது நீங்கள் ஸ்டார்டிங், அதுதான் உங்களுக்கு அந்த காலத்தில் கப்பல்லாம் போகும்போது அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒன்று அந்த மெயினாக போல் ஸ்டார் அப்படின்வாங்க, அந்த நார்த் போல் சைடில் இருக்க ஸ்டார். அந்த டைரக்ஷனை பார்த்துக்கிட்டே போனால் கரெக்டாக போயிடலாம். ஸோ அதை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் சிலபஸ். ஸோ சிலபஸை ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரியாக மனப்பாடம் பண்ணிடுங்க. மெயின் சிலபஸும் அதே நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். அதை எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும்தான் நான் சொல்கிறேன், ஆப்ஷனலுக்கு அப்புறம் வருவோம். ஜென்ரல் ஸ்டடீஸ் மெயின்ஸை அட்லீஸ்ட் அந்த 4 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1, அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, 2, 3, 4 4த்தையும் ஒரு வாசிச்சிருங்க. ஒரு ரீட் பண்ணிட்டீங்கன்னா, ஓ இதெல்லாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனை பார்த்து பேட்டர்னை தெரிஞ்சுக்கோங்க. 2வது சிலபஸை, ப்ரிலிம்ஸை மனப்பாடம் பண்ணிடுங்க. மெயின்ஸை பார்த்துக்கோங்க. 3வது நீங்கள் என்ன பண்ணணும்னா, என்சிஇஆர்டி புக்ஸை ஆரம்பிக்கணும்.
என்சிஆர்டி புக்ஸில் எந்த புக்கை படிக்கிறது? எதெல்லாம் எனக்கு என்னென்னா, நான் எப்பயுமே சயின்ஸை விட்டுருங்கன்னு சொல்லுவேன். இப்போத்துக்கு வேண்டாம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் எக்ஸாமில் வரும் மோஸ்ட்லி. ஸோ பேசிக் சயின்ஸு யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸில் வரதில்லை. அப்போ மேக்ஸ் வருமா? அதுவும் இல்லை. இந்த கோர் மேக்ஸ் எல்லாம் விட்டுருங்க. எதெல்லாம் நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பிக்கலாம்னா, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸு, இந்த 3த்தையும் எடுத்துக்கோங்க. வேணும்னா எக்கனாமிக்ஸ் 9th 10th படிங்க. ஸோ ஃபஸ்ட்டு 6th to 10th ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸில் ஆரம்பிங்க. படிக்கும்போது நோட்ஸ் எடுக்கணுமா அப்படின்னா வேணான்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் எத்தனைக்கு நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்க போகிறீங்க. ஸோ படிக்கும்போது அண்டர்லைன் பண்ணி படிங்க. ஸோ தட் திருப்பி பார்க்கும்போது எதை அண்டர்லைன் பண்ணணும்னு அடுத்து உங்களுக்கு டவுட் வரும். உங்களுக்கு இப்போத்துக்கு எது தோணுதோ அதை அண்டர்லைன் பண்ணுங்கள். ஒரு மனப்பாடம் பண்ணணுமா என்சிஆர்டி புக்கை? பண்ண வேண்டாம். நோட்ஸ் இப்போ எடுக்கணுமா? நீங்கள் இப்போ தானே காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அது வேண்டாம். ஜஸ்ட்டு அண்டர்லைன் பண்ணிவிட்டு புரிஞ்ச அளவுக்கு படிச்சுக்கிட்டே போங்க. நிறைய பேர் கேட்பீங்க, ஐயோ என்சிஆர்டியா சார், நான் படித்ததெல்லாம் ஸ்டேட் போர்டு ஆச்சே, எனக்கு எப்படி அதெல்லாம் புரியும் அப்படின்னு. நானும் ஸ்டேட் போர்டில் தாங்க படித்தேன். ஸோ இப்போ என்சிஆர்டி 6ஆம் கிளாஸ் புக்கு 7ஆம் கிளாஸ் புக்கை படிக்கிறது. நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 கழுத வயசு ஆக போகுது. ஒரு கழுதைக்கு எவ்வளோ வயசு? 7 வருஷம்னு வாங்க. அப்போ ஏறக்குறைய அந்த ஸ்டேஜ் வந்துட்டீங்க. இந்த வயசில் குழந்தைங்க படிக்கிற 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் புக்கெலாம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதை நினச்சி பயப்படாதீங்க. என்சிஆர்டி புக்கு இப்போல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஆன்லைன் இதுலேயே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறனால சாஃப்ட் காப்பியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேணும்னா நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கடைசியில் ஒரு கூகுள் ஃபார்ம் வைக்கிறேங்க. வேணுன்றவங்க அப்பப்போ வேணும்னா நானே கூட ஆஃபீஸர்ஸ் அகாடமிலேருந்து அனுப்ப சொல்கிறேன். என்சிஆர்டி சாஃப்ட் காப்பிலாம் நீங்கள் அதை ஃபில் பண்ணிங்கன்னா அதுலேருந்து நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். அப்பப்போ கரண்ட் அப்டேட்ஸ்லாம் கூட அனுப்புகிறோம். உங்கள் டீட்டெயில்ஸை வேணும்னா ஃபில் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்களே என்சிஆர்டி வெப்சைட்டுன்னு இது பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹார்டு காப்பி வாங்கிக்கோங்க. பக்கத்தில் ஏதாவது சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லாம் இருக்குல்லங்க, அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற புக்கு கடையில் போனால் என்சிஆர்டி புக்கு கொடுப்பாங்க. இந்த 3 புக்கையும் படிக்க ஆரம்பிக்கலாம். சரி, ஸ்பெஷலைஸ் புக்ஸ்லாம் படிக்க ஆரம்பிக்கணுமா சார்? இப்போ வேணாங்க. காலேஜ் படிக்கும்போது ஃபஸ்ட்டு என்சிஆர்டி புக்கை படிங்க. சரி சார், எத்தனை வாட்டி படிக்கணும்? அதை 2 வாட்டி படிங்க, 3 வாட்டி படிங்க, திருப்பி அதை படிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ நான் எப்பயுமே சொல்லுவேன், ரொம்ப இதெல்லாம் இந்த ஆஃபீஸர்ஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, ஒரு புக்கை எந்த டெப்த்துக்கு படிக்கணும். இப்போ கான்ஸ்டியூஷன் ஒரு சிலபஸில் இருக்குது, இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, ஜியாகிரஃபி இருக்குது. வெறும் கான்ஸ்டியூஷனை மட்டும் நீங்கள் 7 வருஷம் பிஹெச்டிக்கு 7 வருஷம் படிக்கலாம். கரெக்டாக வேணும்னா 10 வருஷம் கூட படிக்கலாம். ஹிஸ்ட்ரியே பாருங்களேன், யூஜிக்கு படிக்கலாம், பிஜிக்கு படிக்கலாம், பிஹெச்டி பண்ணலாம். 7 வருஷமும் எவ்வளோ நாளும் படிக்கலாம். அவ்வளோ இன்டெப்த் இருக்குது. அவ்வளோ பரீட்சைக்கு தேவையா? தேவையில்லைல்ல. உங்களுடைய இன்டென்ஷன் என்ன? ரொம்ப டீப்பாலாம் கடலுக்குள்ளே போனால் வெளியில் வரதுக்குள்ளே வயசாகிடும், உங்களுக்கு அட்டம்ப்டே முடிஞ்சு போயிடும். அதனால் அந்த மாதிரி அப்ரோச் இருக்கக்கூடாது. மேலாக்க எது பரீட்சைக்கு தேவையோ. ஸோ யூ ஷுட் நோ த ஆர்ட் ஆஃப் ஸ்விம்மிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பசங்கக்கிட்ட. நேராக நம்ம இந்த கடலை கடந்து, இந்த பரீட்சைன்ற கடலை கடந்துட்டு நம்ம டெஸ்டினேஷன் லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ். ஸோ அது வேணும்னா யூ ஷுட் நோ த ஆர்ட் ஆஃப் ஸ்விம்மிங். கடற்கடன்னு எப்படி நீந்த தெரியணும். மேலாக்க எது தேவை பரீட்சைக்கு? மேலாக்கன்னு நான் சொல்ல வர்றது பரீட்சைக்கு தேவை. ஸோ ரொம்ப இன்டெப்த்தாக ஆழமாக போய்கிட்டு கூகுள் பண்ணிக்கிட்டு வேண்டாம். 10 புக்கை படிக்கிறதோட ஒரு புக்கை 10 முறை படித்து கிளியராக இருங்க. ஸோ என்சிஆர்டி ரொம்ப குழந்தைங்களுக்காக எழுதின புக்கு. மெதுவாக படிங்க. புரியலையா? திருப்பி ஒரு வாட்டி படிங்க. ஸோ இதை காலேஜ் டைமில் பண்ணலாம். அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் இப்போ காலேஜுக்கு உங்கள் பாடத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, ஸோ அதையும் படிங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரமோ 1 மணி நேரமோ 3 மணி நேரமோ எப்போல்லாம், இப்போ காலேஜில் எல்லா நேரமும் கிளாஸ் இருக்குது, சில டைம் கிளாஸ் ஃப்ரீயாக இருக்கீங்கள, அந்த டைம்லலாம் என்சிஆர்டி புக் எடுத்து படிக்கலாம். எவ்வளோ படிக்கிறீங்கன்றத ஒரு டைரியில் இந்த தேதிக்கு, இன்றைக்கி 10th February, 15th February, 1st March, என்ன டேட்டோ 3rd March, 5th March, ஒவ்வொரு நாளும் எவ்வளோ நேரம் படிச்சிங்கன்றதை எழுதுங்க. அது 1 மணி நேரமாக இருக்கலாம், 2 மணி நேரமாக இருக்கலாம், 3 மணி நேரமாக இருக்கலாம், 4 மணி நேரமாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் இப்போ காலேஜ் படிக்கும்போது உங்கள் சப்ஜெக்டையும் இது பண்ணணும். இன்னொன்று, உங்கள் டிகிரி சப்ஜெக்டை நெக்லெக்ட் பண்ணிடணுமா? நிறைய பேர் அந்த தப்பை பண்ணிடுவாங்க. அது இல்லை, அதை பாஸ் ஆகணும்ல. பாஸ் இன் அ டிகிரி இஸ் இம்பார்ட்டன்ட். டிகிரி சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்லாம் இருக்கும். அந்த மாதிரி டிகிரி இருந்தால் தான் இந்த பரீட்சை எழுத முடியும். ஸோ டிகிரியை நெக்லெக்ட் பண்ணிடாதீங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது, மெயின்ஸ்க்கு ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் தேவை. ஸோ அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டை நீங்கள் இப்பயே சூஸ் பண்ணிடலாம். எப்படி சூஸ் பண்ணுறது ஆப்ஷனலை? அந்த பையன் நம்ம சீனியர் ஒருத்தர் சொன்னார் இந்த ஆப்ஷன் சூப்பராக இருக்கும்னு, இப்போல்லாம் இதுதான் ட்ரெண்டா, இந்த ஆப்ஷனல் தான் ஸ்கோரிங்கா, இதெல்லாம் போய் ஆப்ஷனலை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும்.
எப்படி ஒரு ஆப்ஷனில் சூஸ் பண்ணுறதுன்னு நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், தயவுசெய்து பாருங்கள். ஆப்ஷனில் தப்பாக சூஸ் பண்ணிட்டா பின்னாடி அந்த எஃபர்ட்லாம் வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் திருப்பி வேறு ஆப்ஷன் மாற்றுறது. மற்றவங்களுக்காக ஆப்ஷனில் சூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை எப்படி சூஸ் பண்ணுறதுலாம் டீட்டெயிலாக இருக்கும் அந்த வீடியோவை, அதை பாருங்கள். ஆப்ஷனில் இப்போ சூஸ் பண்ணிடலாம். ஒன்ஸ் ஆப்ஷனில் சூஸ் பண்ணிட்டா ஆப்ஷனில் சூஸ் பண்ணும்போதே 2 விஷயம். ஒன்று, நீங்கள் இப்போ படிக்கிற டிகிரியே ஒரு ஆப்ஷனலாக கூட வச்சுக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா. அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்கள் இப்போ டிகிரி படிக்கும்போது அங்கே இப்போ லா படிக்கிறீங்களோ, இல்லை இன்ஜினியரிங், இல்லை எக்கனாமிக்ஸ், எது படிக்கிறீங்களோ, தமிழ் லிட்ரேச்சர், அந்த ஆப்ஷனில் யூபிஎஸ்சியில் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ உங்கள் டிகிரி அப்போ இன்னும் நீங்கள் நல்லா படிக்கணும், ஏன்னா அதை தான் நீங்கள் ஆப்ஷனலாக சூஸ் பண்ண போகிறீங்க. அது ஒரு மெத்தடு. இன்னொன்று, இல்லை நமக்கு டிகிரி ஆப்ஷன்லாம் ஒத்து வராது சார், நமக்கு டிகிரியே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா வேறு ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறீங்களா, பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோவில் பாருங்கள், அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்கள். அந்த எந்த ஆப்ஷனில் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு டெய்லியும் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் படிப்பீங்கள்ல, அப்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு அதை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி சிலபஸை பார்த்துக்கோங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பாருங்கள். பார்த்துட்டு பொறுமையாக, ரொம்பலாம் இப்போ காலேஜ் படிக்கும்போது படிக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ சாப்டர் பை சாப்டர் போகலாம். அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் யூபிஎஸ்சி வெப்சைட்லேயே இருக்குங்க. ப்ரிலிமினரியில் எப்படி கேட்குறாங்க, மெயின்ஸில் எப்படி கேட்குறாங்கன்னு லாஸ்ட் 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ அப்பப்போ பாருங்கள். பார்த்தோன்னே பயந்துடாதீங்க, அச்சோ நமக்கு தெரியலையே. இப்போ தெரியாதுங்க, இப்போ தானே படிக்கவே ஆரம்பிக்கிறீங்க. காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சும்மா பேரலாக 2 to 3 ஹவர்ஸ் படிக்கிறீங்கல்ல. ஸோ அந்த ட்ரெண்டு தெரிகிறதுக்காக தான் நீங்கள் பார்க்கணும். வேணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் வைக்கிறேன், அது வழியாக உங்களுக்கு வேணும்னா அந்த உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்புகிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் அனுப்ப சொல்கிறேன். இல்லையா யூபிஎஸ்சி வெப்சைட்லேயே கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அது ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த ட்ரெண்டு தெரிகிறதுக்கு. அதுக்கு அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ், அதை இப்பயே ஆரம்பிக்கலாம். யூபிஎஸ்சி படிக்கணும்னா, அதை சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணும்னா நியூஸ் பேப்பர்லாம் நிறைய படிக்கணும். ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, யோஜனா, குருஷேத்ரா, இவ்வளோலாம் இப்போ உங்களால் முடியாதுங்க. ப்ளஸ் எப்பயுமே ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். இத்தனை சோர்ஸை நீங்கள் ஒரு ஆள் ப்ரிப்பேர் பண்ணுறத விட யார் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்களோ அதுலேருந்து படிக்கிறது ஈஸி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் பல்ஸ்னு ஒன்று இருக்கும், அந்த லிங்க்கையும் நான் வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ வேணும்னா அதுலேருந்து பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ அந்த அளவுக்குலாம் போக தேவையில்லைங்க. இப்போ நீங்கள் டெய்லியும் ஒரு 3/4 மணி நேரம் ஒரு ஹிண்டு பேப்பரையோ, ஏதோ ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், எனக்கு இங்கிலீஷ் வேண்டாம் தமிழ்லே தான் நான் எழுத போகிறேன், தமிழ் நியூஸ் பேப்பர், ஏதோ ஒரு நல்ல தமிழ் நியூஸ் பேப்பர், தினமணி மாதிரி, ஸோ ஏதோ ஒரு நல்ல நியூஸ் பேப்பரை சும்மா கொஞ்ச நேரம் படிங்கங்க. 3/4 மணி நேரம் படித்தா போதும். ஆனால் படிக்கும்போது கையில் ஒரு அட்லஸ் வச்சுக்கோங்க. அப்போது இப்போ இஸ்ரேல் பாலஸ்டைன் பற்றி ஒரு சண்டை போய்கிட்டு இருக்குன்னு வைங்களேன், வார் போகுது, அதை பற்றி நியூஸில் இருந்துச்சுன்னா அட்லஸில் உடனடியாக இஸ்ரேல் எங்கே இருக்குது, பாலஸ்டைன் எங்கே இருக்குதுன்னு பார்த்துருங்க. ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப் கிரிக்கெட் மேட்சை ஜெயிச்சிருச்சான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா எங்கே இருக்குதுன்னு அட்லஸை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மட்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்களே அடுத்த ஒரு 4-5 மாதத்தில் மொத்த உலக மேப்பும் உங்களுக்கு ஒரு உள்ளே போயிடும் அங்கங்கே. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ பேப்பர்லேருந்து நோட்ஸ் எடுக்கணுமா? எடுக்கவே வேணாங்க. பேப்பர்லேருந்து அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும், எவ்வளோ நோட்ஸ் எடுக்க முடியும்? நோட்ஸ்லாம் எடுக்க வேணாம். டெய்லியும் பேப்பரை படிங்க. அதற்கு அடுத்த லெவலுக்குள்ளே கூட நோட்ஸ் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அது எப்பயுமே ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த பரீட்சைக்கு அத்தனை நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுனா நமக்கு டைம் இல்லாமல் போயிடும். நமக்கு தேவை என்ன, இந்த பரீட்சையை பாஸ் பண்ணணும், அதுதானங்க. ஸோ அதற்கு ரெடிமேட் கண்டென்ட்லாம் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஃபீஸர்ஸ் பல்ஸ் இருக்குது. ரெடிமேடாக ஒரு பெரிய டீம் 25லேருந்து 26 பேர் இங்கே R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் அவங்களாம் டெவலப் பண்ணுறாங்க. அது ஃப்ரீயாகவே கூட இருக்குது ஆன்லைனில், வேணால் அதை பார்த்துக்கலாம். ஆனால் அதற்கு முன்னாடி இந்த ஸ்டெப், இப்போ நீங்கள் காலேஜ் தானே படிக்கிறீங்க, ஸோ இதை படிக்கும்போது டெய்லி நியூஸ் பேப்பர் பண்ணலாம். அடுத்தது ஒரு சின்ன குரூப்பை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் காலேஜ் படிக்கும்போது உங்கள் கூடயே யாராவது ஒருத்தர் சிவில் சர்வீஸ்னு இருப்பாங்களே, உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை அடுத்த டிபார்ட்மெண்ட்லேயோ, உங்கள் காலேஜ் சீனியர்ஸோ இல்லை ஜூனியர் யாரோ ஒருத்தர் பண்ணுறாங்களே, அவங்களோட ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த சஸ்டெயின்டாக ப்ரிப்பேர் பண்ணலாம். சரி, அப்போ குரூப் ஸ்டடீஸ் முக்கியமாக? தயவுசெய்து வேணாங்க. குரூப் ஸ்டடீஸ்னால் என்ன சொல்லுவாங்க, ஒருத்தர் ஹிஸ்ட்ரியை படிச்சுப்பாங்க, இன்னொருத்தர் ஜியாகிரஃபியை படிச்சுப்பாங்க, ஹிஸ்ட்ரி இந்த லெசனை படிச்சுட்டு அவர் சொல்லுவார், உடனே இவங்க, அதெல்லாம் உதவாது. நீங்கள் தனியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்புறம் எதுக்கு அந்த குரூப்பு? அப்பப்போ அந்த குரூப்பு ஒரு வீக்லி ஒன்ஸ் உட்காந்துட்டு என்னென்ன எல்லாம் படிச்சிட்ருக்கீங்க அந்த டெம்போவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான். அடுத்தது அந்த குரூப்பு ரொம்ப சின்னதாக வச்சுக்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு ஒரே ஜெண்டராக இருந்தால் பெட்டர். என்னடா இவன் புராண காலத்து ஆள் மாதிரி பேசுகிறேன்லாம் நினைக்காதீங்க. சார் நாங்கள் அந்த 12th ஃபெயில் மூவியில் தான் பார்த்தோமே, அதெல்லாம் இதெல்லாம் இல்லை, இந்த காலத்தில் அப்படிலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் 12th ஃபெயில் ஆனீங்களா ஃபஸ்ட்டு?
இல்லை. அந்த 12th ஃபெயில் பையன் வந்துட்டு மாவு மிஷின்லாம் அரைச்சிக்கிட்டு இருந்தானே, அதெல்லாம் பண்ணிங்களா நீங்கள்? இல்லை. ஸோ அது படம்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. நிஜ வாழ்க்கையில் நீங்கள் தான் ப்ரிலிமினரி எக்ஸாம் தனியாளாக போய் எழுத போகிறீங்க, மெயின் எக்ஸாம் தனியாளாக எழுத போகிறீங்க, இன்டர்வியூ தனியாளாக உட்கார போகிறீங்க. ஸோ தனியாக உட்காந்து படிங்க. அந்த குரூப்புன்றது வந்து அந்த டெம்போவை மெயின்டைன் பண்ண, அதுதான் மெயின். அடுத்தது என்ன பண்ணலான்னா கவர்மெண்ட் லைப்ரரி. ஸோ இந்த கவர்மெண்ட் லைப்ரரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட் லைப்ரரி இருக்குது. அங்கே போயிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் லைப்ரரியில் சிவில் சர்வீஸ்க்குன்னு போட்டித் தேர்வுகளுக்குன்னே ஒரு செக்ஷன் இருக்கும். அங்கே சீரியஸாக உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர். நிறைய புக்ஸ்லாம் இருக்கும். அங்கே போயிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஜாலியாக ஒரு அரை மணி நேரத்துக்கு வெளியில் போய் டீ கடையில் உட்காருவேன். இதெல்லாம் வருதான் அதெல்லாம் வந்து மற்ற கதையெல்லாம் பேசினா டைம் வேஸ்ட்டு, உதவாது. அங்கே போனால் அந்த என்விரான்மெண்ட் நல்லாயிருக்கு. தனியாக உட்காந்து படிப்பீங்க. அந்த இதுலன்னா அப்பப்போ வாரத்துக்கு ஒரு முறை, ஏன்னா நீங்கள் காலேஜ் போகணும், அப்பப்போ டைம் கிடைக்கும்போது காலேஜ் அந்த கவர்மெண்ட் லைப்ரரிக்கு போகலாம். இல்லை உங்கள் காலேஜில் லைப்ரரி இருக்கா, அந்த லைப்ரரியில் உட்காந்து கூட இந்த சிவில் சர்வீஸ் இதை படிச்சுக்கிட்டு இருக்கலாம். அடுத்தது நிறைய பேர் நான் பார்ப்பேன், நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது கூட நான் ஐபிஎஸ் ஆகணும், அதனால் இப்போயே ஹார்ஸ் ரைடிங்லாம் நல்லா பண்ணிக்கிறேன், கற்றுக்கிறேன்னு. ஏங்க தேவையில்லாத வேலை. ஹார்ஸ் ரைடிங் நீங்கள் ஐபிஎஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணோன்னா ஐபிஎஸ் ஆகிட்டிங்கன்னா நேஷ்னல் போலீஸ் அகாடமியில் பெஸ்ட்டு ட்ரெயினர்ஸ் உங்களுக்கு ட்ரெயின் பண்ண போகிறாங்க. இப்போ நீங்கள் குதிரை ஓட்டிகிட்டு இருந்தால் கடைசியில் குதிரை ஓட்டி ஆயிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு சிலர் நான் ஜிம்முக்கு போய், அதாவது ஐபிஎஸ் ஆகிட்டேன்னா அவ்வளோதான், ஜிம் பயங்கரமாக எப்போத்துலேருந்தே பண்ண போகிறேன்னு 3-4 மணி நேரம் ஜிம்மில் இருப்பாங்க. கடைசியில் நீங்கள் ஜிம் மாஸ்டர் தான் ஆவீங்க. பரீட்சைக்கு என்ன தேவைங்க? ஸோ ஜிம்மு போகிறது தப்பு இல்லை. ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் உங்கள் ஃபிட்னஸ்க்காக போகிறீங்களா, சந்தோஷம். ஆனால் நான் ஐபிஎஸ் ஆகிட்டதுக்காக அதுக்கப்புறம் இதெல்லாம் தேவை, அதுக்கு இப்போ வேண்டாம். இப்போ பரீட்சை தான் முக்கியம். இந்த பரீட்சையில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் கவர்மெண்ட் செலவில் பெஸ்ட்டு ட்ரெயினர்ஸ் உங்களுக்கு எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பரீட்சையை விட்டு டிவியேட்டே ஆகாதீங்க. அடுத்தது உங்கள் காலேஜில் என்சிசி, என்எஸ்எஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் சேர்ந்துக்கோங்க. இப்போ ஒரு சிலர் ஃபைனல் இயரில் இருந்துட்டு உடனே பயந்துடாதீங்க, சார் நான் காலேஜ் முடிக்க போகிறேன், என்சிசி என்எஸ்எஸ்லாம் சேரல, என்னால் இனிமேல் அப்போ சிவில் சர்வெண்ட் ஆக முடியாதா? நானும் காலேஜ் படிக்கும்போது என்சிசி என்எஸ்எஸ்லாம் இருந்தது இல்லை. ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஃபார்மில் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்னு தெரியும். அதனால் அந்த டீட்டெயில் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒன்று மெயின்ஸ் அப்போ இருக்கும். அப்போ இன்டர்வியூ போகும்போது அது இருக்கும். ஸோ இந்த ஜேர்னி சிவில் சர்வீஸ் ஜேர்னியில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்றைக்கோ என்னை மீட் பண்ணுவீங்கங்க. நான் அப்போ உங்களுக்கு சொல்லுறேன் அதை எப்படி இது பண்ணி. இதெல்லாம் ஒன்றும் பெரியது இல்லை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வாய்ப்பு இருந்துச்சுன்னா தயவுசெய்து சேருங்க. என்சிசியோ என்எஸ்எஸோ தப்பு இல்லை சேர்ந்தா. ஆனால் அது டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடக்கூடாது. என்எஸ்எஸ்ன்னு நான் கிராமமாக டூர் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வேண்டாம். சர்டிஃபிகேட் வரணும், சும்மா பேருக்கு போய்க்கணும், அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம். ஸோ அது இருந்துச்சுன்னா பண்ணலாம். அதற்கு அடுத்தது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்கள் காலேஜ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாராவது ஒருத்தர் உங்களை நெகட்டிவாக டீஸ் பண்ணலாம். அவங்க டீஸ் பண்ணனாலும் நமக்கு அப்படி தோணும், என்ன பெரிய ஐஏஎஸ் போல் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கு குத்த ஆரம்பிச்சிடும். ஸோ தயவுசெய்து முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் ப்ரிப்பரேஷனை பாருங்கள். ஆனால் எப்படியோ தெரிஞ்சிடுங்க. அப்படின்னாலும் பெருசாக அதை மைண்டில் வாங்கிக்காதீங்க. உங்களுடைய இது வந்துட்டுன்னா நீங்கள் உங்கள் ஜேர்னியில் போகணும், மற்றவங்க சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டோன்னு விட்டுருங்க. அடுத்தது இந்த குரூப், அந்த ஒரு சின்ன குரூப்பு ஃபார்ம் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. என்னால் வீக்லி ஒன்ஸ் மீட் பண்ணுங்கள், என்ன படிக்கிறீங்கன்னா. ஸோ அந்த டெம்போ மெயின்டைன் ஆகும்னு சொன்னேன். ஆனால் அப்போது ஒரு முக்கியமான விஷயம், வயிறு எறியாதீங்க. ஐயோ அவன்லாம் இவ்வளோ படிச்சுட்டானே, நம்மளால் இவ்வளோ படிக்க முடியலையே, இதெல்லாம் வேணாம். ஆளாளுக்கு ஒரு ஜேர்னி, ஒரு பேஸ், ஒரு ஓட்டத்தில் ஓடும். நீங்கள் உங்களோட தான் கம்ப்ளீட் பண்ணணும். போன வாரம் இத்தனை மணி நேரம் படிச்சிருக்கேன், வர வாரம் இவ்வளோ படிப்பேன். ஸோ டோன்ட் கம்பீட் வித் அதர்ஸ். அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோம், வயிற்றுச்சலாக இருக்கும், பயம் வந்துடும். வேண்டாம். நீங்கள் உங்களோடையே கம்பீட் பண்ணுங்கள். இந்த பரீட்சைக்கு தேவை எவ்வளோங்க? 50% ப்ரிலிம்ஸு, 50% மெயின்ஸும் இன்டர்வியூ சேர்த்திங்கன்னா 50 ரேங்க்குள்ளே இருப்பீங்க. ஸோ இது உங்களுடைய ஜேர்னி தான். ஸோ அதனால் தயவுசெய்து யாரோடையா கம்பீட் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகிடாதீங்க. லாஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் வாரத்துக்கு 2 முறை, நீங்கள் காலேஜ் படிக்கும்போதே வாரத்துக்கு 2 முறை ஒரு 10 நிமிஷம், நீங்கள் இந்துவாக இருந்தால் பக்கத்தில் எந்த கோவிலில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ, எந்த கடவுளில், அங்கே போய் ஒரு 10 நிமிஷம் அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கிறிஸ்டினாக இருந்தால் ஒரு 10 நிமிஷம் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வாங்க. முஸ்லீமாக இருந்தால் 10 நிமிஷம் மசூதிக்கு போயிட்டு வாங்க. ஸோ இது ஏன் அப்படின்னா உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். அடிக்கடி பயம் வருங்க, அச்சோ நம்மளால் இந்த பரீட்சையை பாஸ் பண்ண முடியுமா? அப்போ கடவுள் இருக்கார், அவர் பார்த்துப்பார், நம்ம வேலையை செய்வோம் அப்படின்றது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொன்ன இந்த லாஸ்ட் பாயிண்ட்டு, இந்த ஜேர்னியில் கடவுளுடைய இது வேணும், அந்த நம்பிக்கை நமக்கு. கடவுள் பார்த்துப்பார், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். ஸோ
இதெல்லாம் நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த காலேஜ் டைமில் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த சிவில் சர்வீஸ் ஜேர்னி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மெத்தட்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டான டைரெக்ஷனில் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஒருவேளை உங்களுக்கு சார் எங்களுக்கு பீரியாடிக்காக ஆஃபீஸர்ஸ் அகாடமியில் ஏதாவது கண்டென்ட் ஆன்லைனில் அனுப்ப முடியுமானா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு இது வைக்கிறேன், கூகுள் ஃபார்மு. அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீரியாடிக்காக என்னென்ன அப்டேட்ஸ் இருந்தால் அனுப்புகிறேன். வேணுன்றவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த சிவில் சர்வீஸ் ஜேர்னியில் இல்லைனாலும் யாராவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.